பேசிக்காக 25 வருடம் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மிக்க நன்றி, மிக்க நன்றிங்க. இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. 25 இயர்ஸ் எப்படி இருக்குண்ணா இந்த ஃபீல்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. 25 இயர்ஸுங்கிறது இப்போ நீங்கள் உங்களை மாதிரியான ஆட்கள் சொல்லி தான் 25 வருஷமா அப்படிங்கிறது தெரியுது. மற்றபடி நாம் நம்மளுடைய பணியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே தான் இருக்கோங்க. அதில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் 25 வருஷங்கிறது நீங்கள் சொல்லும்போது எப்படின்னா, ஐயோ நமக்கு 25 வருஷம் கூடுதல் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வருது. பட் இருந்தாலும் 25 வருஷம் அப்படிங்கிறது சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இயர் சர்வை பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். பட் 25 இயர்ஸ் அந்த வாய்ஸ் இப்போ வரைக்கும் மாறாமல் அந்த வாய்ஸ் தான் இருக்குது, ஆதாரமாகவே இருக்குது. ஸோ அது எப்படி? இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அதே விடை தான். இது புதுசாக நம்ம அதை பற்றி ஒன்றும் யோசிக்க, ஏன்னா வேலையில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்க முடியறதில்ல. நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது ஒரு எனக்கு புதுசாக இருக்குது அது. ஓகே, இப்போ நான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பெரிய பக்கெட் லிஸ்ட். ஓ, தேங்க்யூ ஸோ மச். 10 இயர்ஸாக, அதாவது நான் எழுதி நீங்கள் அதை வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது 10 வருஷமாக நான் வெயிட் பண்ண ஒரு விஷயம். அது இப்போ நடந்திருக்கு இதன் மூலியமாக தான். ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்யூ சொல்லணும் என்னோட எழுத்துக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுத்ததுக்கு. அப்படி இல்லை, நம்ம ஆசைக்காக பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து எழுதுகிற எழுத்தாளர், டைரக்டர், இயக்குனர் அதெல்லாம் தாண்டி அந்த எழுத்து தான் என்னை இயக்கிறதா நான் நினைக்கிறேன். எப்போவுமே நாம் என்ன பேசணுங்கிறது எழுதுகிறவங்கள விட அந்த எழுத்து தான் வந்து நான் என்ன பேசணுங்கிறது தீர்மானிக்கும். அப்படி எனக்கு நிறைய எழுத்தாளர்கள் கிடைச்சாங்க. அதில் நீங்களும் ஒருத்தர். மிக்க நன்றி. உங்களுக்கு கிடைச்ச எழுத்தாளர் நான் ஒருத்தர்னு சொல்கிறதுக்கே கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய மூமெண்ட் எனக்கு. அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடியோ டூர் பண்ணும்போது எல்லாமே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க.